இப்போ பாருங்கள், கண்ணப்பா படத்துக்கு வந்து தெலுங்கில் அந்த ப்ரொடியூசர் வந்து என் படத்துக்கு வந்து ரிவ்யூஸ் வரக்கூடாது அப்படின்னு கோர்ட்டில் ஆர்டர் வாங்குறாப்படி. ஒரு பர்டிகுலராக ஒரு 10 சேனல்ஸ் மேலே இந்த சேனல்லாம் வரக்கூடாது என்னுடைய ரிவ்யூஸு அப்படின்னு ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டு. இப்போ அந்த மாதிரி திடீர்னு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா இப்போ இவங்களுடைய தொழிலும் சேர்ந்து தான் பாதிக்கப்படும். ஆனால் அந்த ஒரு நிலைமைக்கு வந்து தயாரிப்பாளர்கள் தள்ளிடக்கூடாது. இது ஒரு மிகப்பெரிய வியாபாரம். இந்த வியாபாரத்துக்குள்ளே பெரிய நஷ்டத்தை ஒரு தயாரிப்பாளர் சந்திக்கிறார் அப்படிங்கும்போது அந்த ரிவ்யூனாலையும் அது நடக்குது. ஸோ இதில் நல்ல சின்ன படங்களை நல்ல ரிவ்யூ பண்ணி அதை ஜெனூனாக பண்ணி அதை பெரிய வெற்றி படங்களாகவும் இவங்க ஆக்கியிருக்காங்க. அது நம்ம வந்து தவிர்க்கவே முடியாத விஷயம். அதே டயத்தில் வந்து ஒரு நல்ல படத்துக்கு, ஒரு வெற்றி படத்துக்கு நீங்கள் தப்பான ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது ஒரு தனிப்பட்ட கருத்தாக கூட இருக்கலாம். ஆனால் பணம் வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இருக்கிற யூடியூபர்ஸ் தயாரிப்பாளர்களை நஷ்டமாகிற மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அது வந்து அது அவங்களுடைய இடத்துல போய் அவங்க நின்னா தான் அவங்களுக்கு தெரியும் அந்த பெயின். அதுதான் என்னுடைய கருத்து.